ஆனந்தி ஆனந்தி ராகுலுக்கு மருந்து கொடுக்கணும். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் ஊர்வலம் முடிச்சிட்டு வரேன். சரி நான் வரேன். சரி பார்த்துக்கோ. ஜாக்கியோட அம்மா அப்பெல்லாம் எங்க தாத்தா? தெரியலையேடா. தெரியலையா? அப்ப அவங்க யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? நான் எங்க வாங்கினேன்? ஒரு நாள் பயங்கர மழை, அப்ப இவன் ரோட்ல இருந்தான், தூக்கிட்டு வந்துட்டேன். ரோட்லயா? யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்தீங்க? ஜாக்கியோட அம்மா அப்பெல்லாம் தேட மாட்டாங்களா? பாவம்ல தாத்தா. அப்படியா? சரி எங்க எடுத்தனோ அங்கேயே போய் விட்டு வந்துருவா. வேணாம் வேணாம். வேணாம்ல தாத்தா. ஜாக்கி ஏன் தாத்தா குளிக்கவே மாட்டேன்றான்? ஏன் தெரியுமா? அவன் உன்னை பாக்குறான்ல, நீ குளிக்க மாட்டேங்கிற, அதனால தான் அவனும் குளிக்க மாட்டேங்கிறான். ஏய் ஜாக்கி இழுக்காதடா. வா ஜாக்கி, குட் பைல என் கூட வா. டேய் டேய் இருடா இருடா. ஜாக்கி சிட். பசிதா? ஒரு போய் எடுத்துட்டு வா. மெல்ல மெல்ல துப்பிடாத. டேய் கறியை மட்டும் சாப்பிட்டு சோத்தை மிச்சமே கூடாது, எல்லாத்தையும் சாப்பிட்டுடணும். ஏய் டேய் என்னடா என்ன பழச்சிட்டே இருக்க? உள்ள போகணுமா? சரி வா. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் கம்மி தான் இல்லைங்க. மழை பெஞ்சு சேரு சகஜமாக கிடக்குல்ல, அதான் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆமாம், சுதா கிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த? வீடு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்தால் தங்கறதுக்காக வச்சிருக்கு, வாடகைக்கெல்லாம் விடுதலைன்னு சொல்லியிருக்கு. ஏங்க யாரோ படுத்து கிடக்குற மாதிரி இருக்குங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டுங்க. யார் என்னாச்சுன்னு தெரியலையே. யாருன்னு போய் பாரு. ஐயோ ஒரே ரத்தமா இருக்குங்க. ஐயோ சாலமன்ங்க. சாலமனா? சாலமன் சாலமன். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. சாலமன் ஏங்க நீங்க போய் யாராச்சும் கூட்டிட்டு வாங்க. ஏய் வேலே. எஸ்தர். ஏய் ராமு. எஸ்தர். வாங்கடா. எஸ்தர். 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 ஓ இவ்வளவு வேற காணுமே. ஆனந்திகா. ஆனந்திகா. அக்கா. அண்ணே. பாஸ்கர் அண்ணே. அண்ணே சாலமன் ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறானே, கொஞ்சம் வாங்க அண்ணே சீக்கிரம். சாலமனா? ஆமாண்ணே கீழே விழுந்து கிடக்குறானே. கீழே அண்ணே வாங்க சீக்கிரம் வாங்க. சாலமன் என்னாச்சு? என்னாச்சு பாருங்கண்ணே. சாலமன் டேய் சாலமன் டேய் இங்க பாரு. நாங்க கோயில்ல இருந்து வரும்போது பார்த்து அப்படி கீழே விழுந்து கிடக்குறாருண்ணே, என்னன்னு தெரியலண்ணே. பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குமா? ஐயோ என்னண்ணா சொல்றீங்க? இப்போதாம்மா அவனை கோயில்கிட்ட பார்த்தேன், அதுக்குள்ள எப்படி? டேய் சாலமன் சாலமன் டேய் இங்க பாரு சாலமன். கொஞ்சம் வேகமா போங்க. சீக்கிரம் வேகமா போன. போய் எஸ்தரை கூட்டி வந்துரு.
ஹலோ சொல்மா. ஏங்க பிளம்பர் கேட்டிருந்தனே. ஒரு நிமிஷம். ஏய் பிளம்பர் நானா? ஐயா 12 மணிக்கு வர சொல்லியிருக்கேன் ஐயா. அம்மா ஒரு 12-12:30க்கெலாம் வந்துடுவானாம்மா. மதியம் சாப்பிட வருவீங்களா? முடிஞ்சால் வரேன், இல்லைனா டிரைவர் அனுப்புகிறேன். சரி. சரிங்க. ஐயா இதுக்குள்ளே தாங்க ஐயா. ஏறு ஏறு. இன்ஸ்பெக்டருங்கய்யா. ஸ்பாட்டில் தாங்க இருக்காரு. வேறு ஏதாவது கேஸ் இருக்கா? ஒன்றும் இல்லைங்கய்யா, திருவிழான்றதுனால வழக்கம் போல் தண்ணியை போட்டு ஒருத்தன் சண்டை வலிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா. பெரிய கேஸ்னு பார்த்தா இதுதாங்கய்யா. ஏய் ஐயா சரிங்க ஐயா. தெரியுது இல்லை மாட்டிக்கிச்சுன்னு. அப்புறம் இங்கே இருந்து அழுத்திக்கிட்டு இருந்தா போ. நீங்கள் வாயா. அண்ணா சரிங்க நீ வேற போங்கண்ணே போலாம். ஓ அடுத்து இப்போ போலாம். பார்த்து தள்ளக்கூடாது. மூஞ்ச கழுவிக்கணுமா? உங்களுக்கு எது ஞாபகம் சொல்லுங்க சரியா? சார் அதே மாதிரி. ஏய் ஓரமாக போங்க. ஓரமாக போங்க. போங்க ஏன் கூட்ட முடியுது சார்? எதுக்கு எவ்வளோ கூட்டங்க? யோ க்ரௌடு கிளியர் பண்ணுங்க. கேட்டியா? கிளியர் பண்ணுங்க. எந்த வீடு? ஐயா மேலே. இவனுக்கு என்ன வயசு? ஐயா 40 வயசு இருக்குங்க. இந்த வீட்டில் யார் இருக்காங்க? ஐயா வயசானவங்க 2 பேர் பேரனோட குடியிருக்காங்க. ஓ இந்த ஸ்னிஃபிங் டாக் என்னாச்சு? ஐயா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 2 டாக் தாங்க இருக்கு. ரெண்டுமே ஒரு முக்கியமான தெஃப்ட் கேஸ் போறீங்க. அதுவும் போக 4 மணி நேரத்துக்கு மேலே வந்து எந்த யூஸ் இல்லைங்க. ஆல்ரெடி 8 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இதான் நானே ரூல் அவுட் பண்ணுறேங்க. யார் முதல்ல பார்த்தது? இந்த கீழே வீட்டில் உள்ளமாங்க. ஏமா வாமா என்கிட்ட சொல்லுங்க. அப்படியே ஐயா சொல்லுமா. உன் பேர் என்னம்மா? மாலதி சார். சொல்லுங்க. நேற்று ஒரு 9:30 மணி இருக்கும் சார். சாமியை ஊர்வலமாக தெரு தெருவாக எடுத்துக்கிட்டு போனாங்க சார். நாங்கள் அப்போ வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். யாரோ கீழே படுத்து கிடந்த மாதிரி இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா சாலமன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தான் சார். உடனே அவங்க வீட்டுக்கு போய் சொல்கிறதுக்கு போயிட்டேன் சார் மேலே. ஆனால் அவங்க வீட்டில் யாரும் இல்லை. உன் ஒய்ஃப் எங்க? ஐயா ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டு இருக்காங்க. நேற்று அந்த அம்மா எங்கே இருந்தாங்க? அவள் சர்ச்சுக்கு போயிட்டா சார். போனா ஒரு பொட்ட பிள்ளைய குடிகார பையனை நம்பி விட்டுட்டு போயிருக்காளே சார். அந்த பிள்ளை இப்போ என்ன ஆச்சோ என்ன பண்ணதோ தெரியலையே சார். ஐயா அந்த பொண்ணு தாங்க நேற்று நைட்லேருந்து காணும். பேர் மர்சியா, வயசு 12. அந்த பொண்ணை கடைசியாக யார் பார்த்தது சார்? ஐயா இவர் பேர் பாஸ்கர். வடப்பூர் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மாசிஸ்டாக இருக்காரு. மேலே பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறாருங்க. இல்லை நானும் என் பேரனும் கோயிலேருந்து வந்துட்டு இருந்தோம். மெர்சி வந்துட்டாளா? வந்துடும். மெர்சி அப்பா, மெர்சி வந்துட்டாளாப்பா? எங்கப்பா அவ? மேல இருக்காளா? இல்லை வந்துட்டாளா? இப்போ அக்கா கிடைச்சிட்டாளா? அக்கா அம்மா, வரலையா? வந்துருவா, கூட்டு போமா. சார் மெர்சி எங்க சார்? சார் ராத்திரி பூரா தேடிட்டு இருக்கேன் சார்.
பக்கத்துல தான் சார். இங்க அது உட்காரு. என்ன ஆயிருக்கு? கொஞ்சம் போய் பார்க்க சொல்லுங்க சார். தண்ணி வச்சு சார் அவ இங்க அதான் சார் இருப்பா. தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான்ப்பா போயிருப்பா. சார் நானும் வரேன் சார். போய் பார்த்து. சரிம்மா சரி வந்துருவாங்க தண்ணி கொஞ்சம் தண்ணி குடி. தண்ணி குடி. தண்ணி குடி. தண்ணி குடி. வந்து அக்கா, குடி. மெர்சி. தண்ணி குடி. கொஞ்சம் கூடிய இருந்து பார்த்துக்க. சரிக்கா. நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். எங்க போயிருப்பா? வீட்ல தான் இருந்தா நான் கிளம்பும் போது. ஏய் ஜாக்கி வந்துருவாமா. சீக்கிரம் வந்துருவா வந்துருவா. அத சார் தேடி வாங்க. அவ கண்டிப்பா வந்துருவா. பயப்படாம. நீங்கள் எப்போ எங்கே பார்த்தீங்க? நேற்று நானும் என் பேரனும் கோயிலேருந்து வரும்போது சாலமனை பார்த்தோம் சார். வழக்கம் போல் குடிச்சிட்டு ஐயோ போயிட்டு இருந்தான். பின்னாடியே மெர்சியும் வந்தா சார். எங்கம்மா அப்பாவை தேடியா? இல்ல சர்ச்சுக்கு தாத்தா. சார் அம்மா வரல? அம்மா சர்ச்சில் இருக்காங்க தாத்தா. அம்மா தான் வர சொன்னாங்க. ஓ சரி சரி நீ பார்த்து. ம் சரி. என்ன டைம் இருக்கும்? ஒரு 8:30 மணி இருக்கும் சார். சாலமன் அதுக்கப்புறம் இங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை சார் நான் பார்க்கல சார். என் பேரனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவனுக்கு மருந்து கொடுத்து தூங்க வச்சு நானும் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் மாலதி வந்து கதவு தட்டினதுக்கப்புறம் தான் நானே முழித்தேன். கீழே சாலமன் இப்படி அடிபட்டு கிடந்தார். நான் வந்து பார்க்கும்போதே பல்ஸ் கம்மியாக இருந்தது சார். அதுக்கப்புறம் பேரனை மாலதிகிட்ட கொடுத்துட்டு நானும் அவங்களோடைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ம் சரி. நீ எப்போம்மா சர்ச்சுக்கு போனேன்? நான் ஒரு 8 மணி இருக்கும் சார். உன் பொண்ணு நீ தான் வர சொன்னியா? ஆமாம் சார். நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வான்னு சொல்லிட்டு போனேன். இப்படி தான் நைட்டில் ஒரு சின்ன பொண்ணு தனியாக வர சொல்லுவியா? சார் அவ எப்போவுமே சர்ச்சுக்கு தனியாக போகிறது பழக்கம்தான் சார். நேற்று இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? உன் புருஷன் எப்போ கடைசியாக பார்த்த? நான் வீட்டில் இருந்து கிளம்புனப்போ அவர் நல்லா தான் சார் இருந்தார். என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. மெர்சியும் இன்னும் வீட்டுக்கு வரல. அவளை தேடி கூட்டிட்டு வந்துடலாம். ராத்திரி முழுக்க காணும். கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. நீ முதல்ல உட்காருமா. உட்காரு. அட உட்காருமா. எங்க இருக்கானே தெரியலப்பா. 8 மணிக்கு இந்த அம்மா சர்ச்சுக்கு போகும்போது சாலமனும் அந்த குழந்தை நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆமாங்க. 8:30 மணிக்கு இவர் போனப்போ அந்த பொண்ணை சர்ச்சுக்கிட்ட பார்த்துருக்காரு. 9:30 மணிக்கு சாலமன் செத்து போயிருக்கான். வீட்டுவே சார் கொஞ்சம் இருங்க. சார் இந்த 1.5 மணி நேரத்தில் தான் ஏதோ நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஆ? பேரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். ம் போங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம். நீங்கள் ஸ்டேஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும். சரியா? சரிங்க சார் கொடுத்துட்றேன் சார். ம் தேங்க்யூ. குமரா ஐயா அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு. நான் வாங்கிறேன். சாலமனோட காசு எப்படி? ஐயா தலையில் பலமாக அடி விட்டுருக்கீங்க. பிளட்டு நிறைய ப்ளீடிங் ஆகிருக்கு. மீதி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியுங்க. அவனுக்கு இந்த ஊரில் வேறு யாரும் கூட பிரச்சனை இருக்கு? அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஐயா அவனுக்கு வெங்கட்னு ஒரு அண்ணன் இருக்கான் ஐயா. ஏதோ சொத்து பிரச்சனை இப்போ கூட இல்லை. ஆனால் தம்பி பொண்டாட்டி தம்பி பொண்ணு யாருன்னு பக்கம் கண்டபடி பேசுவான். அதுவே 2 குடும்பத்தினோட பகையாக மாறி இருக்கியா? ஐயா என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து 2 பொண்ணுங்க காணாமல் போச்சுலாங்கய்யா. இது அதோட தொடர்ச்சியாக இருக்குமோன்னு. யோ அதுக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு? அதில் காணாமல் போனது தான் வெறும் பொண்ணுங்க. இங்கே அப்பா ஒரு இடத்துல செத்து கிடக்குறான். காணாமல் போன அவன் பொண்ணை வெளியில் எங்கேயோ பார்த்துருக்காங்க. ஒரே நேரத்தில் ஒரே குடும்பத்தில் இருக்கிற 2 பேருக்கும் ஏதோ ஆயிருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு ஆகாதவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். அந்த வெங்கட்டை தேடி பிடிங்க. விசாரிக்கிறீங்க. அதோட முக்கியமாக அந்த மெர்சியை தேடி கண்டுபிடிங்க. அதுதான் முக்கியம். ஓகேங்க. ம் ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத. கொஞ்சம் பொறுத்துக்குமா. வந்துட்டோம்மா. பயப்படாத. தாங்கிக்குமா, கொஞ்ச நேரம் தான்மா. அம்மா அம்மா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா. சார் நீங்க கொஞ்சம் வெளியிலே இருங்க. ஐயோ
ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது. குழந்தைக்கு கொடி சுத்தி இருக்கு. நிறைய blood தேவைப்படும். உடனே blood பேங்க்குக்கு போய் B நெகட்டிவ் blood அரேஞ்ச் பண்ணுங்க. சீக்கிரம் எமர்ஜென்சி. இந்த வீடு உங்களுதா? என் வீடு தான் சார். ஆ. நான் யாருது? கடிக்குமா? இவனா? இவன் சரியான பயந்தாங்குழி சார். பேர் தான் ஜாகிசான். ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறார்ல பாஸ்கர், அவரோட நாய் சார். பாஸ்கரால் எப்படி? தங்கமான மனுஷன் சார். இந்த ஊரில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஆத்திர அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப தூரம் போகணும். எல்லாரும் இவர்கிட்ட தான் பார்த்துப்பாங்க. ஓ. அப்பா அம்மா இல்லாத பேரனுக்கு வேறு உடம்பு சரியில்லை. அதான் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் எப்படி? இந்த வீட்டில் இருக்கிற மெர்சி எப்போதுமே அவங்க வீட்டில் தான் சார் இருக்கும். ம். மெர்சியை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக யார்கிட்டயே பேசி இவர் தான் சார் சீட்டு வாங்கி கொடுத்தாரு. ஓ. எஸ்தரை தான் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அவர் பேரன், காணாமல் போன அந்த பொண்ணு, இந்த நாய் எல்லாம் இதுக்குள்ளே தான் இங்கே தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியாம்மா? இல்லை தெரியலைங்க சார். கோயிலுக்கு எவ்வளோ பேர் வராங்க, நாங்கள் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும்? யாராவது சந்தேகப்படுற மாதிரி வழக்கத்துக்கு மாறா புது ஆளுங்களோ வண்டிங்களோ திருவிழாவில் பார்த்தீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நம்ம ஊர் ஆளுங்க தான் சார். மர்சி ஸ்கூல்ல எப்படி? ரொம்ப அமைதியாக இருப்பா சார். கடைசி 4 நாளாக கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருந்தா. இந்த பொண்ணை எங்கேயா பார்த்துருக்கியா? இல்லை சார், எங்கேயும் பார்க்கல சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லை சார், எங்கேயும் பார்க்கல சார். நல்ல பொண்ணு சார், நல்லா படிப்பா, அமைதியாக இருப்பா. உடம்பு சரியில்லை என்னன்னு தெரில, ஒரு 3-4 நாளாக டியூஷனுக்கு வரல. நான் கூட பசங்கிட்ட கேட்டேன் சார், ஏதாவது தெரியுமான்னு. யாருக்கும் எந்த வரமும் தெரில சார். இந்த பொண்ணையாவது கண்டுபிடிச்சிருவீங்களா சார்? சார், எங்கள் பொண்ணை தேடுற மாதிரி இந்த பொண்ணையும் 3-4 வருஷமாக தேடிட்டு இருக்காதீங்க சார். அப்படி என்ன தான் வேலை பார்க்குறீங்க சார்? கொஞ்சம் போய் இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வா. சரியா? இப்போ லீக் ஆகுதுல்ல? வால்வ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோ சார். இது யூஸ் ஆகாது சார், கடையில் கொடுத்து காசு வாங்கிக்கோங்க. பேஷண்ட் ஒரு 9 வயசு பையன், சரியா? சரி, போக்சோ கேஸில் யூனிஃபார்ம் போடாம தான் போய் விசாரிக்கணுங்கிற பேசிக் ப்ரொசீஜர் கூட வாடா தெரியாது போலீஸ்க்கு. சின்ன பையன்டா, பயந்துட்டான். அப்புறமா பேஷண்ட் மெடிக்கலி நாட் ரெடி, போய் அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லி வணக்கம் டாக்டர். சார் வாங்க. வாங்கம்மா. வணக்கம். வாங்க. ஓகே சார், அப்புறம் திரும்ப எதுவும் மயக்கம் போட்டு விழுந்தானா? இல்லை, மயக்கம் இல்லை, தலைவலிக்குது, தலை சுற்றுதுன்னு சொன்னான். இப்போ பரவாயில்ல டாக்டர். ஓகே ராகுல், டேப்லெட்லாம் ஒழுங்காக போடுறல? எஸ் டாக்டர். குட் பாய். சார், ஒரு 1 வீக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தரேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். இல்லை, ராமநாத் சார்கிட்ட பேசிட்டேன் டாக்டர். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு ரிட்டையர்மெண்ட் பணம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். அப்புறம் சார், இது டாக்டர் மனோஜ். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். என் ஃப்ரெண்டு. ஹலோ. சிட்டியில் ஸ்கை ஹாஸ்பிட்டல் இருக்குல்லம்மா, அங்கே நியூரோ சர்ஜனாக இருக்கார். நம்மளை மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டலெல்லாம் இந்த மாதிரி சர்ஜன்ஸ் இருக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் இது தம்பியோட மூளைக்கு போகிற ஒரு முக்கியமான நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய இப்போ டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. அதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே சஜஸ்ட் பண்ணுறேன். இந்தாங்க. சரி சரி, நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் பாஸ்கர் சார், இன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேவா? ஆமாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். வரேன் வாங்கம்மா. எங்க ஆ பிள்ளைக்கு சரியாயிடும்ல? சரியாயிடும். பாஸ்கர் சார். டாக்டர் கொஞ்சம் இரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இரு. அவனுக்கு மயக்கம் வரலன்றதுனால அவன் பெட்டர் ஆகிட்டான்னு அர்த்தம் இல்லை. அது எப்போ வேணால் ட்ரிகர் ஆகலாம். மனோ ரேஞ்ச் ஆகிருந்தா நம்ம இன்னொரு சர்ஜரிக்கே ரெடியாக இருக்கலாம். நான் ரிட்டையர் ஆக போகிறேன்றதால யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க டாக்டர். ஹெல்த் இன்சூரன்ஸில் பேரன்றதுனால அவனை இன்க்ளூட் பண்ண முடியல. இருக்கிற இடத்துல ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகலான்னு சேவிங்ஸில் வச்சுருக்க எல்லா பணத்தையும் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு வீட்டு வேலையை முழுசாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். அது
வரக்குள்ளே என் பேரனுக்கு இப்படி ஆயிடுச்சு. பண்ணிடலாம் டாக்டர், பண்ண வரட்டும், சர்ஜரி பண்ணிடலாம். அக்கா மெர்சி அங்கே வந்தாளா? ஐயா சொல்லுப்பா. எப்பாயா வீட்டுக்கு போவோம்? என்னையும் ஜாக்கியும் மெர்சி விளையாடுற கூப்பிட்டா. தாத்தா வந்தோன்னு போயிடலாம்டா கண்ணு. அது வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்கியா? சரி ஐயா. எஸ்தரோட குடும்பம் நம்ம சபையை சேர்ந்தவங்க தான் சார். மஹசி ரொம்ப தூய்மையான ஒரு ஆத்மா சார். நம்மள மாதிரி சின்ன சபையில் இருக்கிறவங்க அவங்க வேண்டுதலை எழுதி கொடுத்தா டவுன்ல இருக்கிற பெரிய சர்ச் பாஸ்டர் அவங்களுக்கு பதில் எழுதுவாங்க. மெர்சி, உன் வேண்டுதலின்படி உன் அப்பா சாலமன் கர்த்தரின் கிருபையால் விரைவில் குடியை மறந்து நல்ல ஆத்மாவாக மாறுவார். அவங்க அப்பா குடிப்பழக்கத்தை விட்டா அந்த குடும்பம் சரியாயிடும்னு அவன் நம்பினா சார். நான் இதை சொல்லலாமான்னு தெரியல. பையனோட அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு பார்க்கலாம்ல. என் பொண்ணு இறந்தப்போ கை குழந்தையே எங்கள் கையில் கொடுத்துட்டு போனவன் தான். இப்போ வரைக்கும் அவன் இருக்கானா இல்லையான்னு திரும்பி கூட பார்க்கல. வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன்கிட்ட போய் என்னத்தப்பா கேட்குறது? பெரியவங்க பண்ண பாவம்லாம் குழந்தைய பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அது போல் இவன் அப்பம் பண்ண பாவம் எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒன்றும் அறியாத இந்த குழந்தைக்கு காட்டுது போல. என்ன பண்ற? இங்க ஊசி போட போறேன். என்ன? சரி வா, ஊசி போட்டு இல்லை போ, ஆயா கிட்ட உட்காரு போ. கீழே எல்லாம் போட்ட பாரு போ. சாருக்கும் இதை குணப்படுத்திடலான்னு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுறாருமா. அவனை விட்டால் எங்கள் வாழ்க்கையில் வேற என்னப்பா இருக்கு? எனக்கும் ரொம்ப பயமாக தான் இருக்கு. பயப்படாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாது. சரிங்களா? நான் வரேன். அவனுக்கு மயக்கம் வரலன்றதுனால அவன் பெட்டர் ஆகிட்டான்னு அர்த்தம் இல்லை. அது எப்போ வேணா ட்ரிகர் ஆகலாம். பணம் ரேஞ்ச் ஆகிருந்தா நம்ம இன்னொரு சர்ஜரிக்கு ரெடியாக இருக்கலாம். வாங்கி தரேன்னு சொன்னீங்களே. ரோசி அதிகம் பார்த்து சார். சார் முடிஞ்சுதா சார்? முடிஞ்சுதா? ஐயா, சாலமனுக்கும் அவன் அண்ணன் வெங்கட்டுக்கும் ஏதோ சொத்து பிரச்சனை சொன்னாங்கல்ல? ஆமாம். அந்த வெங்கட்டை கூட நேற்றுலேருந்து யாரும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. இந்த வெங்கட் ஆள் எப்படி சார்? அந்த வெங்கட் மேஸ்திரி வேலை பார்க்குறவர் சார். ஆள் இல்லைன்னா ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் வேலைக்கு கூட்டு போவார். நான் கூட ஒரு தடவை வேலைக்கு போயிருக்கேன். அவனுக்கு கடவுள் பக்தி அதிகம் சார். திருவிழானாலே இழுத்து போட்டு வேலை செய்வான் சார். நம்ம ஊர் கோயிலில் கூட அவன் தான் சார் பூசாரி வேலை பார்த்துட்டு இருந்தான். நேற்று கூட ஊர் திருவிழா. நேற்று ஃபுல்லாக கோயில் ஆளே பார்க்க முடியல சார். அவன் தம்பி பேச்சாலே அவனுக்கு ஆகாது சார். யாரு யாரு? சார் சார் சூக்காலர். இருமா சார் சார் என்ன சார் ஆச்சு? எங்கம்மா அவன் புருஷன்? சார் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கார் சார். என்ன வேலை செய்கிறான்? எந்த ஊர் போயிருக்கான் சார்? அவர் மேஸ்திரி ஏதோ பில்டிங் பூசணும் 2 நாள் ஆகு வரக்குன்னு சொன்னார் சார். ஏன் புருஷன் இந்த பூசாரி வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, ஆனால் நேற்று ஊர் திருவிழான்னு தெரிஞ்சமா வேலைக்கு போயிருக்கான் சார். அதில் காசு பணம் எங்கே சார் வருது? எங்களுக்கு வாய் வயிறு இருக்கே, கிடைக்கிற வேலைக்கு போய் தானே சார் ஆகணும். ஏன் சார் என்ன சார் ஆச்சு? எதுவும் சொல்லவும் மாட்டீங்க சார். இல்லை ஐயா, 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க காணாம போன கேஸ் இருக்குல்ல, அதில் ஒரு பொண்ணு காணாமல் போகிறது கொஞ்ச நாள் முன்னாடி ரெனோவேஷன் ஒர்க்காக இந்த வெங்கட் அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அந்த கேஸை கூட நம்ம ஒன்று விசாரிச்சிருக்கோம் ஐயா.
உங்களை எங்கேயும் போக சொல்லுங்க. வேணாம் எஸ்தர், வந்தவங்களை அப்படி போக சொல்லக்கூடாது. தப்பு எஸ்தர். சகோதரன் சோலமனுக்காக நம்ம அனைவரும் ஜெபிப்போம். பிதாவே, ஆமென். எங்க போற? அக்கா, என் பொண்ணை பார்த்தீங்களா? இவ்வளோ ஹைட் இருப்பா. யாராவது தனியாக வந்தாங்களா? நாங்க யாரையும் பார்க்கலாமா? அக்கா, நர்சிங் வந்தாளா? இல்லையம்மா, நீ வீட்டுக்கு போ, வந்துருவா. வந்த உடனே யூனிஃபார்ம் மாத்தணும் உனக்கு தினமும் சொல்லி கயல், பிறந்த நாள் அதுமா உன்னை திட்டக்கூடாதுன்னு கயல், வாங்க எஸ்தர், உள்ள வாங்க. நர்சிங் வந்தாளா? நீங்க கவலைப்படாதீங்க, அவ வந்துருவா. அவ எங்கே போகிறான்னு ஏதாவது கயல்கிட்ட சொல்லியிருக்காளா? அவள் கயல்கிட்ட தான் அதிகம் பேசுவா. கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? ம். ஐயா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்கிட்ட பேசுனீங்க. அவன் உடம்புல வேற எந்த அடி இல்லைங்க, அந்த தலையில போட்ட அடி மட்டும் தாங்க. மெர்சி என்னாச்சு? ஐயா விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வெங்கட் அண்ணாண்ணா? ஐயா சீரியஸாக தேடிக்கிட்டு இருக்கீங்க, கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுறீங்க. ஐயா என்ன? டேப் வாங்கினது போது மீதி காசு. ஐயா இந்த ஒரு டேப் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு மீதி காசு வாங்கிடுறேன். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ். ஐயோ, இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. வேலை இருந்துச்சுமா. ஹாய், ஹாப்பி பர்த்டே. என்னடா அப்பா மேலே கோவமா லேட்டாக வந்துட்டேன்னு? எனக்கு தெரியும்ப்பா, கேக் வெட்டும்போது நீ வரமாட்டேன்னு. இல்லைடா அப்பா கொஞ்சம் வேலை இருந்துச்சுடா. சரி, அப்பா உங்களுக்கு என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்பா, ஆ எனக்கு ஒன்று வேணும், சேவியா? சொல்கிறா, என்னடா வேணும்? நீ எத்தனை திருடங்களை பிடிக்கிற, எத்தனை ரவுடிகளை அடிக்கிற? மெஸ்ஸினே என் ஃப்ரெண்டுப்பா, அம்மா கூட அவளை தெரியும்ப்பா. அவளை நேற்று நைட்லேருந்து காணுமா. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சி கொடுப்பா. ஓஹோ, அந்த பொண்ணு உன் ஸ்கூல் தானா? ஆமாப்பா, என் கிளாஸ் தான். அவள் அப்பா கூட செத்து போயிட்டாராம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. ஆ இல்லை, அவளை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்லி எல்லா போலீஸ்டையும் சொல்லியிருக்கேன். நிஜமாவா? ஆமாம், இன்னைக்கு கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். சீக்கிரமாக கண்டுபிடிக்க சொல்லி மற்ற போலீஸ்க்கு ஆர்டர் போட்டிருக்கேன். சரி, நீங்கள் என்ன gift வாங்கிட்டு வந்துருக்கு பிரித்து பாருங்கள், நம்ம உட்காந்து கேக் சாப்பிடலாம். ஐயா, ஸ்டேஷனில் சாலமோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வா. ஓகே ஓகே ஐயா. இன்னும் எவ்வளோ நாள் அவகிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்க போகிற? இல்லை, ஸ்டேஷன் வர போயிட்டு வந்துடுறேன். பாப்பா, அப்பா வண்டியை விட்டு வந்துடுறேன்டா. ஓகேப்பா. என்னடா பண்ணுற? இல்லை, டிஎஸ்பி சாலமனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னார். 1 hour ஆகும் வெயிட் பண்ண சொன்னாங்க. என்ன கையில் உடம்பு சரியில்லையா? அது ஒன்றும் இல்லைடா, ரத்த சோகை இருக்குது, டாக்டர் மாத்திரை போட சொன்னார். ஆமாம், என்ன கிரிவென்ஸ் போக போறியா என்ன? ஆமாண்ணே. இன்னும் எத்தனை வாட்டி தாண்டா டிரைவர் வேலையிலேருந்து ஸ்டேஷனுக்கு மாற்ற சொல்லி அன்வில்லிங் பெட்டிஷன் கொடுத்துட்ருப்ப? இங்கே உனக்கு என்ன பிரச்சனை? திருடனை பிடிக்க போறியா, இல்லை கொலைகாரனை கண்டுபிடிக்க போறியா, இல்லை கொலையை தான் தடுத்து நிறுத்த போறியா?
ஒன்றும் இல்லை, அவர் போகிற இடத்துக்கு வண்டியை ஓட்டணுமா, அவர் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கூட்டு வந்தோமா, வீட்டில் உள்ள சில்லற வேலைகளை செஞ்சோமா இல்லாமல் ஏன் கஷ்டப்படணும்னு ஆசைப்படுற? எல்லா போலீஸ்கார மாதிரி மாதமானால் 30ஆம் தேதி டான்னு சம்பளம் வாங்குறீல்ல, அப்புறம் என்ன டேய், நீ எத்தனை கிரீவன்ஸ் பண்ணாலும், நீ எத்தனை வாட்டி எஸ்பி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்தாலும் அதெல்லாம் அந்த 4 செவத்துக்குள்ளே சுற்றி சுற்றி தான் அடிக்கும். ஏன்னா அந்த சிஸ்டம் அப்படி. அது மட்டும் இல்லை, நீ இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே இந்த சிஸ்டம் தாங்கிறத மறந்துடாத. ஏய் கௌதம், இங்க வா. ஐயா, இவங்க ஒரு முக்கியமான கேஸில் விக்டிம் அண்ட் விட்னஸ். இவங்க கூடவே இருந்து நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டின்னு போக வேண்டியது உன் பொறுப்பு, புரியுதா? ஓகே. அதனால் இவங்கள்ட்ட கேட்டால் இதுலேருந்து வெளியில் வந்துடலான்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க பாரு. உன் தலையெழுத்து என்னவோ அதுபடி வாழ கற்றுக்க. அதையும் மீறி இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சேன்னா அவனுங்களை மீறி ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும், புரிஞ்சுக்க. வா. ஐயா, A4 சீட்டு இங்க் பேடெல்லாம் வாங்கணும், ஒரு 500 ரூபா கொடுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இன்டர்ன் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்தேன். ஸ்டோருக்கு போனால் இல்லைன்ட்டானுங்க. அவன் வச்சுக்கிட்டே இல்லைன்னுவான். ஆனாலும் இந்த ஸ்டேஷனில் யாரும் கை காசு போட்டு எதுவும் வாங்கிடாதீங்க. புடிங்க. ஐயோ சார். வாங்க உட்கார. காலையில் என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே அந்த பேப்பர் எழுதி கொடுங்க. சரி. ஏன் சார், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் செத்து கிடந்திருக்கான். நீங்கள் அங்கே தான் இருந்திருக்கீங்க. நான் ஸ்டாப்பில் இருக்கேன். உங்களுக்கு சத்தம் எதுவும் கேட்கலையா? இல்லை சார், நேற்று கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன், சீக்கிரம் தூங்கிட்டேன், சத்தம் எதுவும் கேட்கல. ம், எழுதுங்க. சார், மெர்சி பற்றி எதாவது தெரிஞ்சா சார்? எஸ்தருக்கு அவள் புருஷனும் சரியில்லை, இந்த குழந்தை தான் சார் எல்லாம். பாவம் சார் எஸ்தர். பாவம்தாம்மா, எல்லாரும் பாவம்தான், நாங்களும் பாவம்தான். சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம். அப்புறம் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேசும்போது சந்தேகப்படுற மாதிரி வித்தியாசமாக ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் தோணலை சார். சார், நான் மெர்சி கூட பேசிகிட்டு இருந்தப்போ இருட்டில் ஒருத்தன் எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தான் சார். அவன் குடிச்சிட்டு இருந்தான். யார் அது? யாருன்னு தெரியல, ஆனால் ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான் சார். அதை எழுதுங்க. என்னங்க, இவனை பிடிங்க, நான் எஸ்தரை பார்த்துட்டு வரேன். சாலமன் வீட்டுக்கு வந்த பிறகுதான் இவ சர்ச்சுக்கே கிளம்பி போயிருக்கிறா. யாருமே நினைக்கவே இல்லையே. வாங்கக்கா. என்ன மெர்சி எங்கே தேடியும் கிடைக்கலம்மா. வந்துடும், நான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். கண்டிப்பா கிடைச்சிருவாள்ல? கண்டிப்பா கிடைச்சிடுவா. இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர. அவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கே போயிருப்பா? நம்ம பிள்ளை இங்கே தான் எங்கேயாவது இருப்பா.